Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பியான சிக்கன் கபாப். இது வந்துட்டு யார் வேணாலும் செய்யலாம், ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கபாப் செய்கிறதுக்கு நான் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மைதா, அது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 teaspoon Jeera powder, Chilli flakes half teaspoon சேர்த்துக்கலாம், 1 teaspoon chilli powder, 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் பொடி, 3 green chilli குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, அது கூடவே கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். 2 teaspoon ginger garlic பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கபாப் ஸ்பைசியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி பவுடர் அண்ட் க்ரீன் சில்லி 3மே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி அவ்வளோ வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரீன் சில்லி வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதுலேயே ஒரு ஹாஃப் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்துட்டு டெண்டர் அண்ட் ஜூஸியாக இருக்கும், அந்த சாஃப்டாக வரும். தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம திக்காக மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் நல்லா வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கர்ட் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு திக்காக வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் போன்லெஸ் சிக்கன் இல்லை லாலிபாப் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்துட்டு மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 20 to 30 minutes நல்லா மேரினேட் ஆக விடணும், இல்லைனா சிக்கனில் வந்துட்டு உப்பு காரம் எதுவுமே இருக்காது. ஸோ கொஞ்சம் டைம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், சிக்கன் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 an hour மேரினேட் ஆக விட்டுட்டு அப்புறமா சுட்டு எடுத்துக்கலாம். நான் சிக்கன் கபாப் சுடுறதுக்கு எண்ணெய் வச்சுட்டேன். சிக்கன் கூட 1/2 an hour மேரினேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா சிக்கன் தீஞ்சு போயிடும் அண்ட் உள்ளே வந்துட்டு வேகாது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வந்துட்டு போட்டுக்கோங்க. சிக்கன் வந்துட்டு ஆயிலில் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, மசாலா வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ போட்டுட்டு ஒரு 2 minutes ஃப்ரை பண்ண விட்டுட்டு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு 2 minutes ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு சைட் திருப்பி விட்டுடலாம். இதை வந்துட்டு 5 to 6 minutes நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, கலர் கூட நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இது ஆயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பி சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.